புதுச்சேரி மாநிலத்தில் இப்பொழுது கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை மொத்தம் 26,000. நேற்றைய தினம் மட்டும் சுமார் 5,032 பேர்களுக்கு உமிழ்நீர் எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் இந்த 4 பகுதிகளிலும் மொத்தம் 555 பேர்கள் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குணமடைந்து வீட்டுக்கு சென்றிருக்கிறவர்கள் 424 பேர்கள். இன்றைய தினம் உயிரிழப்பானது 6ஆக இருக்கிறது. கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுபட்டு சென்றவர்களுடைய சதவீதம் 78ஆக இருக்கிறது. இறப்பு விகிதமானது 1.9% இருக்கிறது. அதிகப்படியாக நாம் உமிழ்நீர் பரிசோதனை நகரப்பகுதிகளிலும் கிராமப்பகுதிகளிலும் செய்யும் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்கள் என்பது நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது. உடனே அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க முடிகிறது. அதனால் இறப்பு விகிதம் குறைந்து வருகிறது. எவ்வளவு அதிகமாக நாம் உமிழ்நீர் பரிசோதனை செய்கிறோமோ, மருத்துவ பரிசோதனை செய்கிறோமோ, அவ்வளவு சீக்கிரம் கொரோனா தொற்று நோயை கண்டுபிடித்து மக்களுக்கு நாம் சிகிச்சை அளிப்பதற்கான ஏதுவான சூழ்நிலையை உருவாக்க முடியும். அகில இந்திய அளவில் மத்திய அரசானது கொரோனா தொற்று நோய்க்கான உமிழ்நீர் பரிசோதனையை அதிகரித்திருக்கிறார்கள். எல்லா மாநிலங்களிலும் இப்பொழுது அதிகமாக பரிசோதனை செய்யப்படுகிறது. ஆனால் நம்முடைய மாநிலத்தில் மட்டும், புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும், நம் மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகை 15 லட்சத்தில் இப்பொழுது 1,66,000 பேர்களுக்கு நாம் உமிழ்நீர் பரிசோதனை செய்திருக்கிறோம். இதிலிருந்து நாம் 10% தாண்டி இருக்கிறோம். 10% மக்கள் தொகைக்கு இப்பொழுது நாம் உமிழ்நீர் பரிசோதனை செய்திருக்கிறோம். மற்ற மாநிலங்களிலெல்லாம் 3% தாண்டவில்லை. அதிகப்படியாக உமிழ்நீர் பரிசோதனை செய்கின்ற மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் இருந்து வருகிறது என்பது பெருமைக்குரிய விஷயம். குறிப்பாக நான் டெல்லி சென்றிருந்த சமயத்தில் மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநிலத்தில் இறப்பை குறைப்பதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், எங்களுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகள் வாங்குவதற்கு, கொரோனா தொற்று நோய் தடுத்து நிறுத்துவதற்கான கட்டமைப்புகளுக்கு நிதியுதவி வழங்க வேண்டும் என்று 200 கோடி ரூபாய் மத்திய அரசிலிருந்து கொடுக்க வேண்டும் என்று, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரகம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். அப்பொழுது என்னோடு மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களும் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் அவர்களும் வந்திருந்தார்கள். ஏப்ரல் மாதத்தில் மத்திய அரசு நமக்கு 3 கோடி ரூபாய் கொடுத்திருந்தது. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு மத்திய அரசானது அதுக்கு ஒதுக்கப்பட்ட 50,000 கோடியில் பல மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்த சமயத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நிதி புதுச்சேரி மாநிலத்திற்கு இந்த கொரோனா தொற்று நோய் சம்பந்தமாக அதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கும், மருந்துகள் வாங்குவதற்கும், தேவையான பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள் நியமிப்பதற்கும், மருத்துவ களப்பணியாளர்கள் நியமிப்பதற்கும் கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான உத்தரவு வெகு விரைவில் பிறப்பிக்கப்படும். அதேபோல் பேரிடர் துறையிலிருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மத்திய அரசு மாநிலங்களுக்கு ஒதுக்கிய நிதியில் 35% மட்டும் செலவு செய்யலாம் என்று மாற்றி இப்பொழுது 50% இந்த கொரோனாவுக்காக செலவு செய்யலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மிகவும் குறைவு. ஆகவே பேரிடர் நீக்க துறையிலிருந்து அதிகப்படியாக நிதியை ஒதுக்கி தர வேண்டும் என்று உள்துறை செயலாளர் அவர்களை, மத்திய உள்துறை செயலாளர்கள் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அவர்களும் அதை
ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள். நம்முடைய ஜிப்மர் மருத்துவ நிறுவனமானது சீரோ சர்வே நம்முடைய மாநிலத்தில் செய்திருக்கிறார்கள். அதில் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் 5 ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் 15 லட்சம் மக்கள் தொகையில் 1/5 ஒரு பங்கு என்று பார்த்தால் சுமார் 3 லட்சம் பேர்களுக்கு வருகின்ற வாய்ப்புகள் இருக்கின்றன. அதை தடுத்து நிறுத்துவதற்கு மாநில அரசு முனைந்து செயல்படுகிறது. ஆனால் மக்கள் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். சமூக இடைவெளி கடைப்பிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க வேண்டும், கடைகளுக்கு செல்லும்போது சமூக இடைவெளி கடைப்பிடித்து பொருட்களை வாங்க வேண்டும், திருமண நிகழ்ச்சிகளை செல்லும் பொழுது அவர்கள் தனிமை கடைப்பிடிக்க வேண்டும், இறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ந்து எங்களுடைய அரசின் சார்பில் பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். ஆனால் அவையெல்லாம் மக்கள் காற்றில் பறக்க விடுகிறார்கள். இதற்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, வியாபாரிகள் ஒத்துழைப்பு இல்லை. இதன் காரணமாக நம்முடைய மாநிலத்தில் கொரோனா தொற்று நோய் வேகமாக பரவுகிறது. நம்முடைய மாநிலத்தில் 3 லட்சம் பேருக்கு கொரோனா தொற்று நோய் வருகிறது என்று சொன்னால் அதை சமாளிப்பது மிகவும் சிரமம். ஆகவே ஏற்கனவே இப்பொழுது நாம் 26,000 தாண்டி இருக்கிறோம். இறப்பும் 500 அளவிலே வந்திருக்கிறது. இறப்பை பொறுத்தவரையில் சுமார் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள், காசநோய் உள்ளவர்கள், நீரிழிவு நோய் உள்ளவர்கள், இருதய நோய் உள்ளவர்கள், கேன்சர் உள்ளவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், அவர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும், அவர்கள் வெளியில் நடமாடுவதை தவிர்க்க வேண்டும், தேவையான மருந்துகளை அவர்கள் உட்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று நோய் வந்தால் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதை அவர்கள் கவனமாக கையாள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மத்திய கலாச்சாரத்துறையானது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் ஒரு குழு போட்டிருக்கிறார்கள், வல்லுநர்கள் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பண்டைய கால நம்ம இந்திய நாட்டினுடைய கலாச்சாரம் எந்த அளவில் பரிணாமம் எடுத்திருக்கிறது என்பதை கண்டறிவதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். கலாச்சாரம் மிகுந்த நிறைந்த தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. இது வட மாநிலங்களை வைத்து இந்த நம்முடைய கலாச்சாரத்தினுடைய, இந்திய நாட்டுடைய கலாச்சாரம் பண்டைய காலங்களில் எப்படி அது பரிணாமம் எடுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுகின்ற அளவில் அதை செய்வதற்கு, அதை ஆராய்ச்சி செய்வதற்கான அந்த குழுவில் நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், வல்லுநர்கள் யாரும் இல்லை. இது மிகவும் கண்டனத்துக்குரியது, வருத்தத்துக்குரியது. புதுச்சேரியின் கலாச்சாரம் பழைய ராஜ, சேர, சோழர் காலத்தினுடைய கலாச்சாரம், பல்லவர்கள் கலாச்சாரம், பிரெஞ்சு கலாச்சாரம், இவையெல்லாம் இணைந்தது புதுச்சேரி. அது தனித்துவமும் உள்ளது. ஆகவே புதுச்சேரி மாநிலத்திற்கு அதற்கு பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். அனைத்து மாநிலங்களுடைய பிரதிநிதிகள் அந்த குழுவில் இருந்தால்தான் நாம் இந்த கலாச்சாரத்தினுடைய, இந்திய கலாச்சாரத்தினுடைய பின்னணியை, கடந்த காலங்களில் எப்படி அந்த கலாச்சாரம் பரிணாமம் எடுத்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். மரியாதைக்குரிய பத்மஸ்ரீ திரு பாலசுப்ரமணியம் அவர்கள், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இனிமையான குரலிலே கோடிக்கணக்கான தமிழ் உள்ளங்களை எல்லாம் தன் பயம் ஈர்த்த பல மொழிகளில் பாடல்களை பாடி
தமிழ், தெலுங்கு, கன்னடா, இந்தி போன்ற மொழிகளில் பல பாடல்களை பாடி மிகவும் புகழ்பெற்ற ஒரு இசைக்கலைஞர் இப்பொழுது நம் மத்தியிலே இல்லை. அவர் கொரோனா தொற்றுநோயிலிருந்து விடுபட்டு வந்தாலும் கூட அதற்கு பிறகு உடல்நலம் பாதிக்கப்பட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய நாடே அவருக்காக அழுதது. அவருடைய மென்மையான குரல் நம்முடைய மனத்தை எல்லாம் குளிர வைக்கின்ற ஒருவரை நாம் இழந்து தவிக்கிறோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். அவரை பிரிந்து வாழுகின்ற அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பணி மிக சிறப்பானது. பல முறை நான் அவரிடம் பழகி இருக்கிறேன், அவரை நேரடியாக சந்தித்திருக்கிறேன். இந்த 2020 கூட ஏனத்தில் நடைபெற்ற கலாச்சார விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு நான் விருது வழங்கினேன். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த புகழ்பெற்ற பாடகர், அவரை நாம் இழந்திருக்கிறோம். அவருடைய இழப்பு கலை உலகம் மட்டுமல்ல, நம்முடைய இசை உலகத்திற்கே மிகப்பெரிய இழப்பு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசானது அவருடைய செம்மையான பணிக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்று அரசு ஊழியர்கள் அமைப்பினுடைய தலைவர்களை எல்லாம் அழைத்து நான் பேசினேன். நம்முடைய மாநிலத்திற்கு மத்திய அரசினுடைய நிதி உதவி இந்த கொரோனாவுக்கு கொடுப்பது மிக குறைவாக இருக்கிறது. இதுவரை முதலமைச்சர் கொரோனா நிதியில் இருந்தோம், பேரிடர் துறை நிதியில் இருந்தோம், நம்முடைய சுகாதாரத்துறை நிதியில் இருந்தோம் தேவையான உபகரணங்கள், மருந்துகள் மற்றும் பணியாளர் நியமனங்கள் இவைகளெல்லாம் நாம் செய்து வருகிறோம். தேவையான வாகனங்களை வாங்குவது இவையெல்லாம் செய்து வருகிறோம். நகரப்பகுதி, கிராமப்பகுதிகளுக்கெல்லாம் வாகனங்கள் மூலமாக மருத்துவர்கள், செவிலியர்களை எல்லாம் அனுப்பி நாம் மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து வருகிறோம். மிகப்பெரிய அளவில் மாநில அரசு பல துறைகள் ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் மாநில அரசுக்கு நிதி உதவி தேவைப்படுகிறது. ஏற்கனவே நான் வைத்த கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு ஊழியர்கள், தொழிற்சாலை அதிபர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் மனமுவந்து முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 9,34,00,000 ரூபாய் இந்த கொரோனா நிதிக்காக கொடுத்தார்கள். அதில் பெருந்தொகை செலவிடப்பட்டிருக்கிறது. அதற்கான அறிக்கையை நான் மக்கள் மத்தியிலே தாக்கல் செய்திருக்கிறேன். இப்பொழுது இருக்கிற நிதி மிக குறைவாக இருக்கிறது. ஒருபுறம் அரசுக்கு வருவாய் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசினுடைய நிதியம் வந்து சேரவில்லை, ஜிஎஸ்டி பணம் வரவில்லை, நமக்கு கிடைக்க வேண்டிய மானியம் கிடைக்கவில்லை, கொரோனாவுக்கு கொடுக்க வேண்டிய நிதி மத்திய சுகாதாரத்துறையிலிருந்து நமக்கு கிடைக்கப்படவில்லை. இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தினுடைய அரசு ஊழியர்களுடைய சம்மேளனத்துடைய பொறுப்பாளர்களை எல்லாம் நான் அழைத்து பேசினேன். நம்முடைய மாநிலத்தில் ஏற்கனவே அரசு ஊழியர்கள் எல்லாம் ஒரு நாள் சம்பளத்தை மனமுவந்து இந்த கொரோனா நிதிக்காக கொடுத்திருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் தமிழகம் அகவிலைப்படியை நிறுத்தி இருக்கிறது. கேரள மாநிலத்தில் 30% சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, 70% தான் கொடுக்கப்படுகிறது. கர்நாடக மாநிலத்தில் 70% சம்பளம் கொடுக்கப்படுகிறது. ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் அரசு ஊழியர்களுக்கு 50% சம்பளம் தான் கொடுக்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் மட்டும் அரசு ஊழியருடைய நிலையை கருத்தில் கொண்டு முழுமையாக அவருடைய சம்பளத்தை கொரோனா தொற்றுநோய் பாதிப்பு இருந்தாலும் கூட, வருமான பற்றாக்குறை இருந்தாலும் கூட அவர்களுக்கு நாம் தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். ஆகவே அந்த அரசு ஊழியர்களுடைய சம்மேளனத்துடைய பொறுப்பாளர்களெல்லாம் நான் அழைத்து, நீங்கள்
இந்த நிதி நமக்கு பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தால் அதிக நிதி தேவைப்படுவதால் இந்த அரசு ஊழியர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் ஒரு நாள் சம்பளத்தை தாராளமாக மனமு வந்து கொரோனா தொற்றுநோயை ஒழிப்பதற்கு புதுச்சேரி மாநிலத்தில் தேவையான உபகரணங்களும் மருந்துகளும் வாங்குவதற்கு கொடுக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்தேன். அவர்களும் மனமுவந்து அதற்கு ஒத்துழைப்பு தருவதாக என்னிடம் கூறியிருக்கிறார்கள். நான் என்னுடைய சம்பளத்தில் ஒரு மாத சம்பளத்தை நான் நம்முடைய புதுச்சேரி மாநில அரசிலிருந்து சம்பளம் பெறுவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் உடைய பென்ஷனிலிருந்து ஒரு மாத பென்ஷனை நான் கொடுக்கிறேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள், மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் தாராளமாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள தொழிற்சாலை அதிபர்கள் நமக்கு நிறைய நிதி கொடுத்தார்கள், நிறைய உபகரணங்கள் கொடுத்தார்கள், மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வியாபாரிகள் சங்கத்துடைய அமைப்பினுடைய தலைவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களும் நிறைய கொடுத்தார்கள். அதே போல் லயன்ஸ் கிளப்பு, ரோட்டரி கிளப் போன்ற அமைப்புகளும் நிதி கொடுத்தார்கள், பொருட்களும் கொடுத்தார்கள், மருத்துவ உபகரணங்களும் கொடுத்தார்கள். பொதுமக்களும் மனமுவந்து தங்களால் ஆன உதவியை நம்முடைய மாநிலத்திற்கு கொரோனா தொற்றுநோயை பாதிப்பை ஒழிப்பதற்கு கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிதி பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தால் ஒரு நாள் சம்பளத்தை அரசு ஊழியர்கள் கொடுக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மாத சம்பளத்தை கொடுக்க வேண்டும். அதே போல் தொழிற்சாலை அதிபர்களும் தொழிலதிபர்களும் மற்றும் பொதுமக்களும் மனமுவந்து கொரோனா தொற்றுநோய்க்கு பாதிப்பை இப்போ தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கும் மருத்துவர்களை நியமிப்பதற்கும் நிதி அளிக்க வேண்டும் என்று நான் அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நாளை மறுதினம் புதுச்சேரி மாநிலத்தில் மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து விவசாயிகள் சட்டமாக 3 சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறார்கள். மத்திய அரசு பாராளுமன்றத்திலே 3 சட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஒன்று, விவசாய விளைபொருள்கள் வர்த்தக மசோதா. 2, விவசாய விளைபொருள்களுக்கு உரிய விலை கிடைக்க உத்தரவாதம் அளிக்கும் மசோதா. 3வது, அத்தியாவசிய பொருட்களில் மாற்றம் கொண்டு வரும் மசோதா. இந்த 3 மசோதாக்களும் பாராளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றி மாநிலங்களவையில் சென்ற பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் வாக்கெடுப்பு வைக்க வேண்டும் என்று கூறியும் அதை பொருட்படுத்தாமல் மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் அந்த சட்டத்தை நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 18 கட்சியைச் சேர்ந்தவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தின் மூலமாக இந்த சட்டத்தின் மூலமாக இந்த 3 சட்டங்களும் நிறைவேற்றியதன் பிறகு இந்த விவசாயிகள் வயிற்றில் அடிக்கப்படும், விவசாயிகளுடைய வருமானம் குறையும், சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், கார்ப்பரேட் முதலாளிகள் கையிலே விவசாயம் சென்றுவிடும், விவசாயிகளுக்கு உரிய விளைபொருள் கிடைக்காது. அந்த பொருட்களை எல்லாம் விவசாய விளைபொருட்களை எல்லாம் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்ற முறையில் அந்த நிலங்களை தங்களுடைய கையிலே கார்ப்பரேட் கம்பெனிகள் எடுத்துக்கொண்டு அவர்கள் விவசாயம் செய்து விவசாயிகள் தொழிலாளிகளாக ஆகின்ற ஒரு நிலை ஏற்படும். அவர்கள் அந்த விளைபொருட்களை எடுத்துக்கொண்டு பதுக்கி வைத்துவிட்டு வெளி மார்க்கெட்டில் அவர்கள் விரும்புகிற அடிமாட்டு விலைக்கு அந்த விவசாயிகளிடமிருந்து அந்த விளைபொருட்களை வாங்கி அவர்கள் விரும்பும் விலைக்கு விலையை ஏற்றி வைப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கும். கள்ள மார்க்கெட்டை அது ஊக்குவிக்கும். விவசாயிகள் ஓட்டாண்டிகள் ஆகிவிடுவார்கள். உணவுப் பொருள் கழகம் FCI ஆனது மூடப்பட வேண்டிய நிலை ஏற்படும். அதே போல் ரேஷன் கடைகள் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்படும். விவசாயம் முழுமையாக கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் சென்றுவிடும் என்று அனைத்து தரப்பு எதிர்க்கட்சிகள் எல்லாம் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். பஞ்சாப் மாநிலம், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில்
விவசாய சங்க அமைப்புகள் எல்லாம் போராட்டம் நடத்தி வருகின்றன. நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரை, புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் விவசாய அமைப்புகளை அழைத்து நாங்கள் எல்லாம் இன்று பேசினோம். மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கின்ற காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை இயக்கம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீഗ്, மாணவர் கூட்டமைப்பு, மரியாதைக்குரிய பொன்னுரங்கம் அவர்கள் மற்றும் அனைத்து தலைவர்களையும் அழைத்து பேசி விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் எல்லாம் வருகிற 28ஆம் தேதி காலையில் புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதும், அதே போல ராஜீவ்காந்தி சிலை அருகில் இன்னொரு இடத்தில் ஆர்ப்பாட்டமும், பில்லியனூரில் ஒரு இடத்தில் ஆர்ப்பாட்டமும், திருக்கனூரில் ஒரு இடத்தில் ஆர்ப்பாட்டமும், மதகடிப்பட்டில் ஒரு இடத்தில் ஆர்ப்பாட்டமும், பாகூர் மற்றும் தவளக்குப்பம் பகுதியில் ஒரு ஆர்ப்பாட்டம் என்று 7 இடங்களை இங்கே நிர்ணயித்திருக்கிறோம். அதே போல் காரைக்காலிலே மாண்புமிகு அமைச்சர் கமலக்கண்ணன் அவர்களும் மாண்புமிகு மரியாதைக்குரிய நாஜிம் அவர்களும் எங்களுடைய மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து அங்கே ஆர்ப்பாட்டம் 2 இடங்களில் காரைக்கால் பகுதியில் அவர்கள் செய்கிறார்கள். இது விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக, விவசாயிகளை கார்ப்பரேட் கம்பெனியிடம் அடகு வைக்காமல் இருப்பதற்காக இந்த மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். இதில் மத்திய அரசானது 100 பேருக்கு உட்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். பொது இடங்களில் கூடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் சமூக இடைவெளி விட்டு அமைதியான முறையில் விவசாயிகளுடைய பிரச்சனையை முன்வைத்து இந்த அமைப்புகள் எல்லாம் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள். அதில் நானும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்வோம். அந்தந்த பகுதியில் உள்ள மதச்சார்பற்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பிப்பார்கள். அதற்கான கூட்டம் இன்று காலையில் நடைபெற்றது. இது ஒரு எழுச்சியான முறையில் விவசாய அமைப்புகளை இணைத்து நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும். முதல் கட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை 28ஆம் தேதி தமிழகத்தில் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் இது நடத்தப்படுகிறது. அருமை தலைவி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் எங்களுடைய இளந்தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் கொடுத்த கோரிக்கை, அவர்கள் கொடுத்த கட்டளையை ஏற்று புதுச்சேரி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற அணிகளோடு இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மரியாதைக்குரிய எங்களுடைய காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏபி சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் நடத்துகிறோம். காங்கிரஸ் கட்சி தலைமை, அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மாண்புமிகு சிவா அவர்கள், மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்கள், மரியாதைக்குரிய சலீம் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மரியாதைக்குரிய ராஜாங்கம் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய கேப்ரியல் அவர்கள், மரியாதைக்குரிய தேவப்பொய்டன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் மரியாதைக்குரிய ஜிக்னு அவர்கள், மரியாதைக்குரிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்கள், அதே போல் மரியாதைக்குரிய பொன்னுரங்கம் அவர்கள், மரியாதைக்குரிய மாணவர் கூட்டமைப்பினுடைய சாமிநாதன் அவர்கள், மரியாதைக்குரிய தங்கம் அவர்கள் மற்றும் இந்திய குடியரசுக் கட்சியுடைய தலைவர்கள் எல்லாம் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் காலை 10 மணிக்கு அனைத்து பகுதிகளிலும் நடைபெறும். இது ஒரு எழுச்சியான முறையில் நடைபெறுவதற்கு பொதுமக்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய கொரோனா தொற்றுநோயை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் அதை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இணைந்து பாடுபட்டு கொண்டு வருகின்ற புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அந்த பணியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், காவல்துறை பணியாளர்கள், வருவாய்த்துறை பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை பணியாளர்கள், குடிமைப் பொருள்துறை பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மின்சாரத்துறை பணியாளர்கள், பொதுப்பணித்துறை பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள், துப்புரவுத்துறை பணியாளர்கள் ஆகிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.